analytical chemistry we left out this topic. இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் we have lots of plenty of direct questions only. இன்டைரக்டாக ரொம்ப ட்விஸ்ட் பண்ணக்கூடிய அளவு யூஜிடிஆர்பியில் கிடையாது. நமக்கு வேணும்னா இப்போ அந்த பிஜிடிஆர்பியில் they can ask lots of indirect questions. ரொம்ப யோசிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவிலான கொஷின்ஸை வந்து they can ask in the பிஜிடிஆர்பி. யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் கொஷின்ஸ் நிறைய இதில் கிடையாது. டைரெக்டாக தேரியாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான், டு தி பாயிண்ட் தான் இதில் வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பியூரிஃபிகேஷன், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன். ஸோ எப்படியெல்லாம் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோ இன்ஆர்கானிக் காம்பவுண்டோ ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ரியாக்ஷன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் இதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு ஏ அப்படின்ற ஒரு ரியாக்டன்ட்டு நமக்கு ஒரு ப்ராடக்டை தருது அப்படின்னா, ஸோ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படின்ற ரியாக்டன் நமக்கு ஒரு ப்ராடக்டை தருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ல கூடவே பை ப்ராடக்டெல்லாம் நமக்கு கூட வரும். ஸோ அந்த பை ப்ராடக்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ப்ராடக்டை மட்டும் செப்பரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பேசிக்கலாக டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், அந்த டெக்னிக்குடைய பிரின்சிபல் என்ன, அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சாலே இட் வில் பி வெல் அண்ட் குட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற திங் வந்து பார்த்தீங்கன்னா precipitation அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம். ஸோ precipitation அப்படின்னா என்னன்னா, when we have more number of ions இல்லை more number of products இருக்குமோ, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை மட்டும் இல்லை ஒரு பர்டிகுலர் மாலிகுலையோ இல்லை ஒரு பர்டிகுலர் அயானை மட்டும் precipitate பண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் precipitation மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் ஃபார் எக்ஸாம்பிளாக ரொம்ப நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுடைய டைல்யூட்டட் வெர்ஷன். ஸோ இந்த டைல்யூட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது சம் பர்டிகுலர் அயான்ஸ் மட்டும் precipitate-ஆக கன்வெர்ட் ஆகும், ரிமைனிங் அயான்ஸ்லாம் சாலிபிளாக இருக்கும். எதனால் அப்படின்னா, ஒரு சில அயான்ஸ் மட்டும் குளோரைட் ஃபார்மெட்டில் இருக்கும்போது நமக்கு இன்சாலிபிளாக இருக்கும், ஒரு சில அயான்ஸ்லாம் குளோரைட் ஃபார்மெட்டில் இருக்கும்போது நமக்கு சாலிபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த HCl போடும்போது எதெல்லாம் சாலிபிள் ஆகும், எதெல்லாம் இன்சாலிபிள் ஆகும், எதெல்லாம் precipitate ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம குரூப் செப்பரேஷன்லேயே ஆல்ரெடி பார்த்துருப்போம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 6 அந்த சால்ட் அனாலிசிஸில் செப்பரேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா. அதனுடைய பேசிக் பிரின்சிபல் இந்த precipitation மெத்தட் தான். இதில் மெர்குரஸ் அயான் Hg2 அப்படின்னு சொல்லுவாங்க, மெர்குரஸ் அயானு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லெட்டு Pb2+, சில்வர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மெயினாக அந்த குரூப் 1ல வரக்கூடிய இந்த மெர்குரஸ் அயானு, லெட்டு, சில்வர் அயான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக precipitate ஆகும். when we have a diluted hydrochloric acid நம்ம பாஸ் பண்ணும்போது, சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணும்போது இந்த அயான்ஸ் எல்லாம் நமக்கு precipitate-ஆக ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காப்பர் 2+, அலுமினியம் 3+, ரிமைனிங் அந்த குரூப் 2ல வரக்கூடிய காப்பர் 2+, இல்லை குரூப் 3ல வரக்கூடிய அலுமினியம் 3+, அதே மாதிரி குரூப் 4ல வரக்கூடிய ஜிங்க்கு, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல precipitate ஃபார்ம் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரூப் 1ல வரக்கூடிய இந்த எலமெண்ட்டை மட்டும் தனியாக precipitation மூலமாக செப்பரேட் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அதே மாதிரி பிஸ்மத் அயான்ஸை காப்பர், இப்போ பிஸ்மத் காப்பர் ரெண்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஸ்மத் அண்ட் தென் காப்பர், பிஸ்மத் 2+ இல்லை அலாங் வித் காப்பர் 2+ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் பிஸ்மத்தை மட்டும் தனியாக நீங்கள் பிரித்து எடுக்கணும், செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம். ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணும்போது இந்த பிஸ்மத் 2+ மட்டும் தனியாக precipitate ஹைட்ராக்சைடாக precipitate ஃபார்ம் பண்ணும். காப்பர் 2+ சொல்யூஷன்லேயே இருக்கு, நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். அதே மாதிரி மேங்கனீஸ் அண்ட் தென் ஜிங்க், மேங்கனீஸ் 2+ அண்ட் தென் ஜிங்க் 2+. இதில் அந்த மேங்கனீஸ் அண்ட் தென் ஜிங்கை செப்பரேட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதெல்லாம் தான் 1 மார்க். இது ரெண்டுத்துல செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன செப்பரேட்டிங் ஏஜென்ட், precipitant எதுவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் 1 மார்க். ஸோ மேங்கனீஸை ஜிங்க்லேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு, செப்பரேட் பண்ணுறதுக்கு we are using சோடியம் ஹைட்ராக்சைடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேரி கியூரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்ச் பிளண்ட் அப்படின்ற இதுல இருந்து ரேடியத்தை செப்பரேட் பண்ணுறதுக்கும் இந்த precipitation மெத்தடு தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
So at the same time, copper and nickel, copper and then suppose nickel இருக்குன்னு வச்சுக்கோங்க, copper along with nickel. அது இருக்கு அப்படின்னா நிக்கலை நாம எப்படி தனியா செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா, நிக்கலை வச்சு நிக்கலை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிராவிமெட்ரிக்கலா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎம்ஜி போட்டிங்க அப்படின்னா நிக்கல் டிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும், தனியா செப்பரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி காப்பரை நீங்க செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சல்ஃபைட்ஸா செப்பரேட் பண்ணலாம். H2S கேஸ் பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காப்பர் சல்ஃபைடு இந்த ஆசிட் மீடியத்துல இருக்கும்போது காப்பர் சல்ஃபைடு, குப்ரிக் சல்ஃபைடு பிரசிபிடேட் நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ஆசிட் மீடியத்துல நிக்கல் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும், ஆனா நிக்கல் சல்ஃபைடு பிரசிபிடேட் ஆகாது. பேசிக் மீடியத்துல தான் நிக்கல் சல்ஃபைடு பிரசிபிடேட் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபைடை பாஸ் பண்ணும்போது இந்த காப்பர் நிக்கல் மிக்சர்ல காப்பர் மட்டும் பிரசிபிடேட் நமக்கு ஃபார்ம் ஆகும், நிக்கல் ஃபார்ம் ஆகாது. அதை வந்து டிஎம்ஜி போட்டு பிரசிபிடேட்டா கன்வெர்ட் பண்ணி நாம செப்பரேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட். அதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸை தனியா நான் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்பனைல் குரூப் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸுக்கு போர்ஷ் ரியேஜென்ட் அப்படின்னு ஒரு ரியேஜென்ட் சொல்லுவாங்க. அந்த ரியேஜென்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா நீங்க இந்த சர்ச் பண்ணி இந்த மெட்டீரியல்ல பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த போர்ஷ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்ஷே காரணி அப்படின்னு தமிழ்ல கூட புக்ல இருக்கும், யூ கேன் see that. ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் when we have போர்ஷ் ரியேஜென்ட், இதை வந்து நாம precipitate பண்ணி செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த precipitation அப்படின்ற ஒரு மெத்தட்ல நாம பயன்படுத்தக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். So this is about precipitation method in case of separation techniques. அடுத்து precipitation அப்புறம் solvent extraction அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளா இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, என்ன அதனுடைய பேசிக் பிரின்சிபல், என்ன மெத்தடாக இருந்தாலும் அதனுடைய பேசிக் பிரின்சிபல் என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த பிரின்சிபல் பார்த்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இந்த இதுக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சொல்யூஷன் இருக்கு, இதுக்கு வந்து அந்த செப்பரேட்டிங் ஃபனல் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு இருக்கும் செப்பரேட்டிங் ஃபனல், இங்கே வந்து ஸ்டாப் காக் இருக்கும். ஸோ இங்கே வந்து லெட் மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சொல்யூஷன் எடுத்துப்பாங்க, அந்த சொல்யூஷனில் பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து இருக்கும். இதில் இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சொல்யூஷன் வந்து வாட்டர் சால்வெண்ட்ல ஃபார்ம் ஆன சொல்யூஷன், அக்வா சொல்யூஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மேலே இன்னொரு ஆர்கானிக் சால்வெண்ட்டை வந்து மிக்ஸ் டீகன் பண்ணுவாங்க, ஊற்றி விடுவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இதை ப்ராக்டிக்கலாக கூட டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கலில் பண்ணியிருப்பீங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்னோட ஒன்று நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வைக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஆர்கானிக் சால்வெண்ட்லையும் போய் சாலிபிள் ஆகும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதை ஓப்பன் பண்ணி இந்த அக்வஸ் லேயரை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம், இந்த ஆர்கானிக் லேயரை தனியாக நாம செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஆர்கானிக் லேயர்ல இருக்கிற காம்பவுண்டை ஆர்கானிக் அந்த சால்வெண்ட்டை எவாப்ரேட் பண்ணும்போது நமக்கு அதுல காம்பவுண்ட் வந்து ரிமைனிங் சாலிபிளான காம்பவுண்ட் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். அக்வஸ் லேயர்ல கொஞ்சம் காம்பவுண்ட் கண்டிப்பா இருக்கும், அது கூட பை ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அக்வஸ் லேயர்லயே இம்பியூரிட்டிஸ் பை ப்ராடக்ட் எல்லாம் ஸ்டே ஆயிடும். நமக்கு தேவையான காம்பவுண்ட் மட்டும் இந்த ஆர்கானிக் லேயர்ல மிக்ஸ் ஆயிருக்கும். மோஸ்ட்லி இந்த ஆர்கானிக் லேயரா எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க ஆர்கானிக் ப்ராக்டிக்கல்ல பண்ணியிருப்பீங்க, ஈத்தர் டையத்தில், மோஸ்ட்லி டையத்தில் ஈத்தரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த டையத்தில் ஈத்தரை ஈஸியா எவாப்ரேட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஒன் மோர் ஈத்தர் வந்து டை ஐசோப்ரோபைல் ஈத்தர் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் 1 மார்க்ஸ். டையத்தில் ஈத்தர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை டை ஐசோப்ரோபைல் ஈத்தரை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி டை ஐசோப்ரோபைல் ஈத்தரை யூஸ் பண்ணும்போது அதனுடைய வாலடைலைசேஷன் ஈஸியா வந்து இன்னும் டை எத்தில் ஈத்தரோட டை ப்ரொபைல் ஈத்தர், டை ஐசோப்ரோபைல் ஈத்தர் ஈஸியா எவாப்ரேட் ஆகும். பட் த திங் இஸ் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், இது லெஸ் காஸ்ட்லி. ஈத்தரை கம்பேர் பண்ணும், ஈத்தர் வந்து லெஸ் காஸ்ட்லி, டை ஐசோப்ரோபைல் ஈத்தர் கொஞ்சம் காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஈத்தரை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி அதை தான் நாம ப்ராக்டிக்கல்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 2 சால்வெண்ட்டுக்கு நடுவில் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஏதோ என்ன காம்பவுண்டாக இருந்தாலும் இந்த சால்வெண்ட்ல டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னா இன்னொரு சால்வெண்ட்ல போய் டிசால்வ் ஆகுது. ஸோ இங்கே ரெண்டுத்துக்கும் நடுவில் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே எடுத்துட்டு வருவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், சும்மா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. WN is equal to WA V1 divided by
KV1 plus V2 to the power n. n அப்படின்றது இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனை எத்தனை முறை பண்றோம், எத்தனை முறை சால்வெண்ட்டை மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றோம், அதுதான் n. ஸோ n டைம் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மேல லேயர்ல வரக்கூடிய அந்த காம்பவுண்டுடைய வெயிட்ன்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஸ்டார்டிங்கு இந்த சொல்யூஷன்ல இருக்கிற காம்பவுண்டோட வெயிட் இன்டு கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட். அந்த காம்பவுண்டு இதுலயும் எந்த அளவு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். V1 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா V1 ml ஆஃப் சொல்யூஷன், ஸ்டார்டிங்ல இந்த சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய வால்யூம் தான் V1. இங்க மேல ஒரு ஆர்கானிக் லேயரோ இல்ல வேற ஏதோ ஒரு சால்வெண்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதனுடைய ml வந்து V2. ஸோ இதுல இந்த V1 ml எவ்வளோ கிராம் ஆஃப் நம்ம காம்பவுண்ட் இருக்குது, தட் இஸ் W. n டைம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு கிராம் வந்து வெளியில கிடைக்கும், தட் இஸ் W1. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் ஈக்குவேஷன் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வரக்கூடிய K அப்படின்ற டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த சால்வெண்ட்ல அதனுடைய வெயிட்டுக்கும் இந்த சால்வெண்ட்ல அதனுடைய வெயிட்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் எஃபெக்டிவ் செப்பரேஷன் இங்க இருந்து ஈஸியா இங்க செப்பரேட் ஆகணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கிரேட்டர் தென் 1.0 இருந்தது அப்படின்னா எஃபெக்டிவா இங்க இருந்து காம்பவுண்ட் இங்க செப்பரேட் ஆகும். இதெல்லாம் பாயிண்ட் வந்து நம்ம இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் பை கெமிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். சரி ஓகேப்பா, நம்ம இதெல்லாம் வந்து சால்வெண்ட்டை யூஸ் பண்றோம், இங்கெல்லாம் எந்த